Taste the Daily. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் உயிரிழந்த ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த யாகூப் முகலின் இறுதிச் சடங்கில் பாக் உயரதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். அதாவது பாகிஸ்தானில் நள்ளிரவில் நடத்தப்பட்ட இந்திய முப்படை தாக்குதலில் குறிப்பாக 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீவிரவாத முகாம்களிலே இருந்த ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த யாகூப் முகல் என்கிற அந்த தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்தவர் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த குண்டுவெடிப்பிலே அவர் இறந்திருக்கிறார். குறிப்பாக பாகிஸ்தான் அரசினுடைய இராணுவத்தினுடைய உயர் அதிகாரிகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய விஷயமாக இறுதிச் சடங்கிலே அந்த பாகிஸ்தானுடைய உயர் அதிகாரிகள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் அந்த கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீவிரவாதி யாகூப் முகலுடைய இறுதிச் சடங்கிலே பாகிஸ்தானுடைய உயர் அதிகாரிகள் அனைவரும் பங்கேற்று அந்த இறுதிச் சடங்கை நடத்தக்கூடிய அந்த நிலையை பார்க்கிறோம். ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த யாகூப் முகலுடைய அந்த படுகொலை சம்பவத்திலே இறுதிச் சடங்கில் பாகிஸ்தானுடைய இராணுவத்தினர், அதே போன்று காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று ISI என்கிற அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அந்த இறுதிச் சடங்கிலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு பிலால் தீவிரவாதி முகாமினுடைய தலைவராக இருந்தவர் யாகூப் முகல் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாகிஸ்தானுடைய அரசு இராணுவம் உயரதிகாரிகளுடைய நிலை என்னவென்றால், அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ஊக்கப்படுத்துவதற்காக தீவிரவாதிகளை உள்ளே வைத்துக் கொண்டு அவர்கள் நடத்தக்கூடிய இந்த தீவிரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய, தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய செயலைத்தான் இந்தியா கடுமையாக விமர்சிக்கிறது. இந்த கொல்லப்பட்ட அந்த பிலால் தீவிரவாத முகாமினுடைய தலைவராக இருந்த யாகூப் முகலுடைய அந்த இறுதிச் சடங்கிலே பாகிஸ்தானுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார். இது ஒட்டுமொத்தமாக தீவிரவாத அமைப்புகளோடு பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை, தொடர்பை இழக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இல்லை. குறிப்பாக பாகிஸ்தானிலே நடைபெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீவிரவாத அமைப்புகளோடு இந்த பாகிஸ்தானுடைய உயர்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பங்கேற்றிருப்பது சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தீவிரவாதிகளோடு இவர்கள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை இந்த வீடியோ பட்டவர்த்தனமாக அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கவாஜா ஆசிப் 30 ஆண்டு காலமாக நாங்கள் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம், 30 ஆண்டு காலமாக தீவிரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்கிற வெளிப்படையாக ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது யாகூப் முகலுடைய இறுதிச் சடங்கிலே பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள், உயர் அதிகாரிகள், காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், ISI அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என ஏராளமான ஒன்றாக நின்று அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த காணொலி வெளியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியருடைய மனதை புண்படுத்தக்கூடிய விஷயமாகவே இதை பார்க்கப்படுகிறது. பகல்காமிலே அப்பாவி இந்தியர்கள் 26 பேர் கொடூரமான முறையில் மனைவிகளுடைய கண்முன்னே பாகிஸ்தானில் இருந்து வந்த தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தினுடைய ரணங்கள், துயரங்கள் ஆறுவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை பாகிஸ்தானுடைய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஒரு அந்த தீவிரவாதியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்று தீவிரவாதிகளும் நாங்களும் ஒன்றுதான் என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்தியா அதற்கு சரியான பதிலடியை விரைவில் கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.